குமாரர்களால் சபிக்கப்பட்ட ஜெயனும் விஜயனும் பகவானின் விருப்பத்தை புரிந்து கொண்டு மண்ணுலகில் ஹிரண்யகசிப்புவாகவும் ஹிரண்யாக்ஷனாகவும் பிறந்தனர். முழுமுதற் கடவுள் வராகராக தோன்றி ஹிரண்யகசிப்புவின் சகோதரனான ஹிரண்யாக்ஷனை வதம் செய்ததால் ஹிரண்யகசிப்பு மிகவும் வருந்தினான். சினம் கொண்ட ஹிரண்யகசிப்பு பகவானை பக்தர்களுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டுபவராக நிந்தித்தான். ஹிரண்யகசிப்பு அமரனாகவும் எவராலும் வெல்ல முடியாதவனாகவும் வயோதிகத்தாலும் நோயினாலும் பாதிக்கப்படாதவனாகவும் எந்த ஒரு எதிரியாலும் தொந்தரவுபடுத்த முடியாதவனாக திகழ விரும்பினான். இந்நோக்கத்துடன் மந்திராச்சல மலையின் அடிவாரத்தில் கடுந்தவத்தையும் தியான வழிமுறையையும் பயிற்சி செய்ய தொடங்கினான். ஹிரண்யகசிப்புவின் இந்த கடும் தவத்தை பற்றி கேட்ட பிரம்மதேவர் ஹிரண்யகசிப்புவை காணச் சென்றார். கஷ்யப்ப முனிவரின் மகனே, எழுந்திரு, தயவு செய்து எழுந்திரு. உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். இப்பொழுது நீ உனது தவத்தினால் பூரணத்துவம் அடைந்து விட்டாய். ஆகவே உனக்கு நான் வரமளிக்கிறேன். இப்பொழுது உனக்கு வேண்டிய வரத்தை நீ கேட்கலாம். இப்பிரபஞ்சத்தின் பரம அதிகாரிக்கு எனது பணிவான வணக்கங்கள். சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய இந்த இயற்கை குணங்களுக்கு நீரே புகழிடமாவீர். தங்களின் செயல்களின் காரணத்தினால்தான் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் கண்ணுக்கு புலப்படுகின்றன. எனவே தாங்களே எல்லா தோற்றங்களுக்கும் காரணமாவீர். எனக்கு தாங்கள் அளிக்கும் வரமாவது என்னை மரணமற்றவனாக்கி விடுங்கள். எனக்கு சாகா வரம் வேண்டும். அது சாத்தியமே இல்லை. ஹிரண்யகசிப்பு, உலக இயற்கையின்படி பிறந்தவர் அனைவருக்கும் மரணம் நிச்சயம். அதுபோல மரணமடைந்தவர் அனைவருக்கும் பிறப்பும் நிச்சயமே. ஏன், நானும் மற்ற தேவர்களும் கூட மரணத்திற்கு உட்பட்டவர்களே. ஆகவே வேறேதேனும் வரத்தை கேள். வரமளிப்பவர்களில் சிறந்தவரே, அப்படியானால் தங்களால் படைக்கப்பட்ட எந்த உயிர்வாழியாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. இரவிலோ பகலிலோ தரையிலோ அல்லது ஆகாயத்திலோ மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ எனக்கு மரணம் ஏற்படவே கூடாது. மேலும் எந்த ஆயுதத்தாலும் நான் கொல்லப்படக்கூடாது. உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த ஜீவராசியாலும், எந்த தேவராலும், எந்த அசுரனாலும் அல்லது கீழுலகங்களில் உள்ள எந்த பாம்பினாலும் நான் கொல்லப்படக்கூடாது. யுத்த களத்தில் உங்களை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை என்பதால் உங்களோடு போட்டியிடுபவரும் எவரும் இல்லை. ஆகவே என்னுடன் போட்டியிடுபவரும் எவரும் இருக்கக்கூடாது. அனைத்து ஜீவராசிகள் மற்றும் அதிதேவதைகள் மீதான முழு அதிகாரத்தையும் அப்பதவியினால் அடையப்படும். எல்லா புகழையும் எனக்கு அருள்வீராக. மேலும் நீண்ட தவங்களாலும் யோக பயிற்சிகளாலும் அடையப்படக்கூடிய யோக சக்திகள் எக்காலத்திலும் அழியாதவை என்பதால் அவற்றையும் எனக்கு அருள்வீராக.
சாகா வரத்தை மறைமுகமாக கேட்கிறாய். ஹிரண்யகசிபுவே, நீ கேட்டுள்ள இந்த வரங்களை அடைவது பெரும்பாலான மனிதர்களுக்கு மிக்க கடினமாகும். ஆயினும் மகனே, பொதுவாக இவ்வரங்கள் யாருக்கும் கிடைக்காதவை என்றாலும் இவற்றை நான் உனக்கு அளிக்கின்றேன். பிரம்மதேவரிடம் வரம் பெற்ற ஹிரண்யகசிபு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். அவன் மிகவும் ஆடம்பரமாக வாழ்வை அனுபவிக்க தொடங்கி வெறிபிடித்தவனானான். பகவான் விஷ்ணு, பிரம்மதேவர், சிவபெருமான் ஆகியோரை தவிர மற்ற எல்லா தேவர்களும் அவனது கட்டுப்பாட்டிற்கு அடிபணிந்து அவனுக்கு சேவை செய்ய துவங்கினர். ஹிரண்யகசிபுவின் கொடுமைகளை தாங்காத தேவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் பிரார்த்தித்தனர். ஹிரண்யகசிபுவின் எல்லா செயல்களையும் நான் அறிவேன். பரமபுருஷரை பிரதிநிதிக்கும் தேவர்கள், சகல ஞானத்தை அளிக்கும் வேதங்கள், பசுக்கள், பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், சமய கோட்பாடுகள், இறுதியாக பரமபுருஷராகிய என்னிடமும் எப்போது ஒருவனுக்கு துவேஷம் வளர்கிறதோ அப்போது அவனுடைய வம்சத்துடன் விரைவில் நாசமடைவான். ஹிரண்யகசிபுவின் சொந்த மகனும் சிறந்த பக்தனுமான பிரகலாதனை துன்புறுத்தும் பொழுது பிரம்மதேவரிடமிருந்து வரங்களை பெற்றவனாக இருப்பினும் அவனை உடனடியாக நான் கொன்று விடுவேன் என்று கூறினார். பிரகலாதா, வேத மந்திரங்களை நீயும் என்னுடன் சொல். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குழந்தைகளா, இதற்கு மேலாவது பிரகலாதனை பார்த்து கத்துக்கங்க. எதுக்கு? நன்னா விளக்கறதுக்கு. ஏண்டா அம்பி, அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் பஸ்மீபூதஸ்ய தேஹஸ்ய குதஃப் புனராகமனோ பவேத். அற்புதம் குருநாதா, அற்புதம். அருமையாக கூறினீர். உங்கள் பாண்டித்துவத்தை மிஞ்ச வேறு யாருமே இல்லை. என்ன மாணவர்களே, நான் சொன்னது புரிந்ததா? ஒண்ணும் புரியல. அதுதான் வேண்டும். நீங்கள் உங்களை பண்டிதர்களாக காட்ட வேண்டும் என்றால் சாதாரண மக்களுக்கு புரியாத வகையில் பேசி அவர்களை குழப்ப வேண்டும். ஒன்றும் புரியாத அந்த முட்டாள் கூட்டம் உங்களை குருவாக ஏற்றுக்கொள்ளும். கடன் வாங்கியோ திருடியோ அல்லது பொய் சொல்லி கூட நெய்யிலான உணவை உண்ண வேண்டும். எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் ஆனந்தமாக வாழ வேண்டும். எப்படி பார்த்தாலும் இந்த தேகமானது ஒரு நாள் சாம்பலாக கூடியதே. அதன் பின் நடக்கப் போவதை யார் கண்டார்? அதனால் எப்படியாவது பணம் சம்பாதிக்க முயலுங்கள். பணம் இல்லையேல் ஆனந்தமில்லை. நபேத்தவ்யம் நபோத்தவ்யம் ந ஸ்ராவ்யம் வாதினோ வச்சஹ ஜடிதி பிரதிவக்தவ்யம் சபாசு விஜிகிஷுபிஹி. குழந்தைகளே, சபையில் பண்டிதர்களை வெற்றி கொள்ள விரும்பினால் வாதம் செய்பவர்களை கண்டு அஞ்சாமல், அவர் சொல்வதை கேளாமல், தனக்கு தெரிந்ததை உடனே சொல்லிவிட வேண்டும். பதட்டமின்றி இருப்பது, வெட்கமற்று இருப்பது, எதிர்வாதம் புரிபவரை அவமதிப்பது, அவருடைய வாதத்தை எள்ளி நகையாடுவது
அரசனை புகழ்வது ஆகிய இவ்வைந்தும் சபையில் வெற்றி அடையும் பெரும் வழிகளாகும். இவ்வாறு செய்தால் உனது வெற்றியை தடுக்க யாரும் இருக்க முடியாது. காகம் போன்ற இந்த இருவரின் அறிவுரைகளை கேட்காதீர்கள். இவர்கள் சான்றோர்கள் அன்று. இவர்கள் எப்பொழுதுமே தங்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும் சுயநலவாதிகள், தர்மத்தை எதிர்த்து செயல்படுபவர்கள். அப்படியா? ஒன்னும் புரியல. அரசியல் ஒரு பிரிவினரை நண்பர்களாகவும் மற்றொரு பிரிவினரை பகைவர்களாகவும் நினைக்க தூண்டுகிறது. இது மக்களிடையே பொறாமை, பேராசை மற்றும் கோபத்தையே வளர்க்கிறது. ஆனால் பகவத்கீதையில் கூறுவது போல் கற்றறிந்த பக்தர்கள் நண்பர்களையோ பகைவர்களையோ ஏற்படுத்திக் கொள்வதில்லை. ஆனா பக்தனால நண்பனும் இல்லாம எதிரியும் இல்லாம எப்படி இருக்க முடியுது? ஒரு பக்தன் ஒவ்வொரு ஜீவராசியையும் கிருஷ்ணரின் ஒரு பின்னப்பகுதியாகவே காண்கிறான். கிருஷ்ணரிடம் உள்ள நமது நித்திய உறவை நாம் மறந்ததினால் நாம் இந்த பௌதிக உலகில் பிறப்பு மற்றும் இறப்பில் சூழலினால் அவதிப்படுகிறோம். நம்முடைய நிலையானது கடலை விட்டு வந்த ஒரு மீனை போன்றதாகும். அது மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டும். அதுவே அதற்கு திருப்தியை அளிக்கும். வேறு எதை நாம் அதற்கு அளித்தாலும் அதற்கு திருப்தி அளிக்காது. நீ சொல்றது புரியுது. வாழ்க்கையின் உன்னத குறிக்கோளானது பகவான் விஷ்ணுவிற்கு சேவை செய்து அவருடன் பிரேமையை வளர்த்துக் கொள்வதே ஆகும். சேவையா? அது எப்படி செய்யறது? எனது நண்பர்களே, நாம் எப்பொழுதும் பகவானை பற்றியே சிந்திக்க வேண்டும். விளையாடும் பொழுதும், நடக்கும் பொழுதும், பேசும் பொழுதும், ஏன் எல்லா நேரங்களிலும் அவருடைய நினைவிலேயே இருக்க வேண்டும். மேலும் அவருடைய திருநாமத்தையே உச்சரிக்க வேண்டும். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கலாமா? சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ஹரே. வீராதி வீர ராஜாதி ராஜ வீர சூர வீர பராக்கிரம வீர மார்த்தாண்ட வீர சூர பராக்கிரம திரிலோக சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஹிரண்யகசிபுவே வாழ்க 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 வாழ்க. பிரகலாதா, எனது அருமை பிரகலாதா, எங்கே பிரகலாதா? எனது அருமை பிரகலாதா, இப்பள்ளியில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை நீ கற்றுக்கொண்டாய்? வகுப்பறை முடிந்த பின்பும் சக மாணவர்களுடன் நீ விவாதித்துக் கொண்டுள்ளாயே. எனது அருமை செல்வமே, எங்கே இப்பொழுது நீ கற்றறிந்த பாடங்களை என்னிடம் கூறு. ஆம், நிச்சயம் தந்தையே. சொல் கேட்க ஆவலாக உள்ளேன். மூவுலகிலும் போற்றப்படும் கோவிந்தனுக்கு எனது நமஸ்காரங்களை தெரிவித்த பின்பு நான் கற்றதை உங்களிடம் கூறுகிறேன். ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அசுரர்களில் சிறந்தவராகிய அசுரவேந்தே, எனது ஆன்மீக குருவிடமிருந்து நான் கற்றதை பொறுத்தவரை எவன் நிலையற்ற ஒரு உடலையும் நிலையற்ற குடும்ப வாழ்வையும் ஏற்றுக்கொண்டுள்ளானோ அவன் கவலைகளால் கலவரம் அடைவது நிச்சயம். ஏனெனில் அது நீரில்லாத துன்பம் மட்டுமே நிறைந்த இருண்ட கிணற்றில் விழுந்த நிலைக்கு ஒப்பாகும். ஒருவன் இந்த நிலையை விட்டுவிட்டு வனத்திற்கு செல்ல வேண்டும். இன்னும் தெளிவாக கூறும் இடத்து
கிருஷ்ணர் மட்டுமே காணப்படும் விருந்தாவனத்திற்கு சென்று பரமபுருஷராகிய பகவானிடம் தஞ்சம் அடைய வேண்டும். தாங்களே எனது தந்தை, நான் உங்களது மகனாக இருப்பினும் அனைவரின் தந்தையும் எல்லா பாவத்திலிருந்து விடுவிப்பவருமான விஷ்ணுவிடமே சரணடைவது சாலச் சிறந்தது. என்னது, விஷ்ணுவிடம் சரணடைவதா? உபயோகமற்ற எனது மகனே, என்னுடைய மகனாக இருப்பினும் உன்னுடைய நிலையிலிருந்து நீ வீழ்ச்சி அடைந்து விட்டாய். இவ்விடத்தை விட்டு உடனடியாக செல். என் குழந்தையை கெடுத்தவர்கள் யார்? யாரெங்கே? அவர்களை சங்கிலியிட்டு என்னிடம் உடனடியாக அழைத்து வாருங்கள். இப்பொழுது உடனடியாக. ஓ தேவர்களை அழித்தவரே, தயவு செய்து உங்கள் கோபத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் மனதில் எழுந்த திட்டங்களை பலமுறை நடைமுறைப்படுத்தி மூவுலகையும் வென்றதை மறந்துவிட்டீர்களா? இன்று உதவியற்றவர்களாக உள்ள எங்களிடம் கோபம் கொள்வதில் என்ன பயன்? ஓ பாவிகளே, சிறுவனாக உள்ள என் மகனுக்கு விஷ்ணுவிற்கான பிரார்த்தனையை ஏன் கற்றுக் கொடுத்தீர்கள்? பிரகலாதா, நீ எனது மகன். விஷ்ணுவிற்கு சாதகமாக இருப்பவர்களை கொன்று விடுவதே உனது தலையாய கடமை. ஆனால் நீயோ அவரை பிரார்த்தித்துக் கொண்டுள்ளாயே. நானே அனைத்து பிரபஞ்சத்தையும் ஆள்பவன். உனது தந்தையின் நிலையை அறிந்த நீ எவ்வாறு மற்ற ஆட்சியாளனை நாடுகின்றாய்? உனக்கு வெட்கமில்லை? தைத்திய குடும்பத்தில் பிறந்த நீ விஷ்ணுவை பிரார்த்திப்பதா? ஒரு பூனை எலியை வணங்குமா? அல்லது மயில்தான் நாகத்தை வணங்குமா? எனது அனைத்து செல்வமும் உன்னுடையது. அவ்வாறு இருப்பினும் உதவிக்காக மாற்றானை நாடுகின்றாயே. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் முன் அந்த ஹரியன் நாமத்தை உச்சரிப்பாய்? ஓ பிராமணர்களே, உடனடியாக சென்று சிறந்த கல்வியை என் மகனுக்கு புகட்டவும். நகருங்கள். இந்த பிராமணர்கள் ஆராதனைக்குரிய விஷ்ணு வழிபாட்டை விட்டுவிட்டு தங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்த கொடிய அரசனின் சேவையில் ஈடுபட்டனர். பேராசை உடையவர்கள் தனது வயிற்றை நிரப்புவதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பது உண்மைதான். பிரகலாதர் இந்த ஆசிரியர்களின் மேற்பார்வையில் தொடர்ந்து பாடங்களை கற்றுக்கொண்டார். கல்வி முடித்த பின்பு அவரது தந்தையால் மறுபடியும் அழைக்கப்பட்டார். சண்டனும் அமர்கனும் பிரகலாதருக்கு தர்ம, அர்த்த, காம ஆகிய மூவகை பௌதிக முன்னேற்றங்களை பற்றி உபதேசித்தனர். ஆனால் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் பிரகலாதர் அவற்றை விரும்பவில்லை. ஆசிரியர்கள் குடும்ப விவகாரங்களை கவனிப்பதற்காக வீட்டிற்கு சென்றிருந்தபோது பிரகலாதரின் சம வயதுடைய மாணவர்கள் விளையாட அவகாசம் பெற்றபோது இவரையும் விளையாட அழைத்தனர். பிரகலாதா, அடே பிரகலாதா, ஆசிரியரோ சென்று விட்டார். வா, நம் அனைவரும் சென்று விளையாடுவோம். அட வாப்பா, விளையாடலாம். எப்பயுமே நீ விளையாட வர்றதே இல்லை. அது என்னதான் சதா சர்வகால ஆழ்ந்த சிந்தனையோ. சில நேரம் சிரிக்கிற, சில நேரம் அழுவுற, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. நண்பர்களே, விளையாட்டில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள். ஆமா ஆமா, அவன் இங்க சொல்றதை விட நீ சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீ சொல்லு, நாங்க எல்லாரும் கேட்குறோம். போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே, அதாவது இளம் வயதான குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மனித உடலை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். மற்ற எல்லா ஈடுபாடுகளையும் அவன் விட்டுவிட வேண்டும். இந்த மனித உடல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? கிடைத்தற்கரிய இந்த மனித உடல் மற்ற உடல்களைப் போலவே
நிலையற்றதென்றாலும் அர்த்தமுள்ளதாகும். ஏனெனில் மனித வாழ்வில் ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய முடியும். மனப்பூர்வமாக செய்யப்படும் சிறிதளவு பக்தி தொண்டு கூட ஒருவனுக்கு முழு பூர்ணத்துவத்தை அளிக்க வல்லதாகும். இப்ப இதுக்கு என்ன அவசரம்? பிற்காலத்தில் நாம் விஷ்ணுவை வழிபடுவோம். அதற்கு நிறைய காலம் உள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகபட்சம் 100 ஆண்டு காலம் ஆயுள் உள்ளது. ஆனால் தன் புலன்களை அடக்க முடியாதவனுக்கு அதில் பாதி ஆயுள் வீணாக கழிந்து விடுகிறது. ஏனெனில் அவன் அறியாமையால் மூடப்பட்டு இரவில் 12 மணி நேரம் உறங்குகிறான். ஆகவே அத்தகைய மனிதர்களின் ஆயுள் 50 ஆண்டுகளே ஆகும். எல்லோரும் குழப்பமடைந்த நிலையில் உள்ள குழந்தை பருவமான பால்ய வயதில் 10 ஆண்டுகளை கழித்து விடுகின்றனர். அதுபோலவே பிள்ளை பிராயத்தில் விளையாட்டிலேயே மேலும் 10 ஆண்டுகள் கழிகிறது. இவ்விதமாக 20 ஆண்டுகள் வீணாக்கப்படுகின்றன. அதுபோலவே முதுமையின் இயலாமை நிலையில் பௌதீக செயல்களை கூட செய்ய முடியாமல் மேலும் 20 ஆண்டுகள் ஒருவன் வீணாக கழிக்கிறான். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாதவன் குடும்ப வாழ்வில் மேலும் அதிகப்பற்று கொண்டவனாகிறான். இத்தகைய அழிவிழந்த ஒருவனின் வாழ்வில் எஞ்சியுள்ள ஆண்டுகளும் வீணடிக்கப்படுகின்றன. நாங்க இப்போ என்ன செய்யணும்? அன்புள்ள தோழர்களே, என் வார்த்தைகளில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் சிறுவர்களாகிய உங்களாலும் என்னை போல் உன்னத அறிவை புரிந்து கொண்டு ஜடம் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை அறிய முடியும். ஒருவன் உண்மையான ஆன்மீக குருவை ஏற்று மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அவருக்கு தொண்டு புரிய வேண்டும். தன்னிடம் உள்ள உடைமைகளை அனைத்தையும் ஆன்மீக குருவிற்கு அர்ப்பணித்து விட வேண்டும். பிறகு பக்தர்கள் மற்றும் சாதுக்களின் சகவாசத்தில் ஒருவன் ஸ்ரத்தையுடன் பகவானின் மகிமைகளை கேட்டும் அவரது உன்னத குணங்களையும் செயல்களையும் மதித்து எப்போதும் பகவானின் தாமரை பாதங்களை தியானித்து மற்றும் அவரை பூஜிக்க வேண்டும். இப்போது நாம் எல்லோருமாக சேர்ந்து பகவானின் திருநாமத்தை பாடுவோம். பாடலாம் பாடலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ஹரே. நிறுத்துங்கடா. அட பிரகலாதா, உன்னை நாராயண நாமத்தை சொல்லாதன்னு சொன்னோம். ஆனா நீ நாராயண நாமத்தை எல்லாரையும் பாராயணம் பண்ண வச்சிட்டியே. குருவே, நீங்க தான் பிரகலாதனை பார்த்து கத்துக்கன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே நீங்க சொல்றதை விட அவன் சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. பக்த பிரஹ்லாதுக்கு ஜெய், பக்த பிரஹ்லாதுக்கு ஜெய், பக்த பிரஹ்லாதுக்கு ஜெய். அசுரகுமாரர்கள் அனைவரும் பிரகலாதரின் திவ்யமான உபதேசங்களை சிரமேற்கொண்டு அவர்களின் ஆசிரியர்களான சண்டன், அமர்கன் ஆகியோரின் பௌதிக போதனைகளை நிராகரித்தனர். எல்லா மாணவர்களும் அசுரகுமாரர்களாக இருந்தும்
பிரகலாதரின் சகவாசத்தினால் கிருஷ்ண உணர்வில் முன்னேறி வருவதை கண்ட சுக்கராச்சாரியாரின் மகன்களான சண்டனும் அமர்க்கனும் அச்சமடைந்து அசுரராஜனிடம் சென்று நிலைமையை உள்ளபடி தெரிவித்தனர். இதை கேட்ட ஹிரண்யகசிபு பிரகலாதரை கொலை செய்ய முடிவு செய்தான். அரசே, அரசே, உங்கள் மகன் பிரகலாதனுக்கு யாரும் பக்தியை போதிக்கவில்லை. ஆனால் அவன்தான் மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஹரிபக்தியை போதித்து அவர்களை பக்தர்களாக்கி விட்டான். அப்படியா? அப்படியா? உண்மையில் சிறுவனான இந்த பிரகலாதன் என் சகோதரனை கொன்றவன். என் பகைவனான விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஒரு அடிமை போல சேவை செய்வதற்காக இவன் தன் குடும்பத்தையே விட்டுவிட தயாராக உள்ளான். 5 வயதே ஆன பாலகனாக இருந்தும் தந்தையுடனும் தாயுடனும் உள்ள பாச பிணைப்பை விட்டுவிட்டான். நிச்சயமாக இவன் நம்பத்தக்கவன் அல்ல. இவன் விஷ்ணுவிடம் கூட விசுவாசமாக நடந்து கொள்வான் என்பது சந்தேகம்தான். ஒருவனது உடலில் உள்ள அங்கம் நோயினால் பீடிக்கப்படுமானால் அதை நீக்கிவிட வேண்டும். இதனால் மீதி உள்ள உடல் சுகமாக இருக்கும். அதுபோலவே ஒருவனது சொந்த மகன் தன்னுடைய சொந்த உடலில் இருந்து பிறந்தவனாக இருப்பினும் கெடுதல் விளைவிப்பவனாக இருந்தால் அவனை நிராகரித்து விட வேண்டும். உடனடியாக அவனை கொன்று விடுங்கள். அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, உறங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, அல்லது உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வாறாக இருந்தாலும் அவனை உடனடியாக கொன்று விடுங்கள். அவன் கொல்லப்பட வேண்டியவன். கொல்லுங்கள், கொல்லுங்கள், அவனை உடனடியாக கொல்லுங்கள். இவ்வாறாக ஹிரண்யகசிபுவின் சேவகர்களான அசுரர்கள் பிரகலாதரின் மென்மையான உடலை திரிசூலங்களால் தாக்க துவங்கினர். பரமபுருஷரை தியானித்தபடி மௌனமாக அமர்ந்திருந்த பிரகலாதரை அவனை வெட்டுங்கள், அவனை குத்துங்கள் என்று முழக்கமிட்டபடி தாக்க துவங்கினர். இருப்பினும் சிறுவனான பிரகலாதர் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்ததால் எந்த தொந்தரவும் அடையாமல் இருந்தார். ஓ அசுரவேந்தே, ஓ அசுரவேந்தே, அசுரவேந்தே, இங்கு மிகவும் அசாதாரணமான சம்பவங்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். எவராலும் உங்கள் மகனை கொல்ல இயலவில்லை. கொலை செய்வதை பற்றி கூற என்ன இருக்கிறது? ஒரு சிறிய கீறல் கூட ஏற்படுத்த முடியவில்லை. பெரிய யானைகளின் பாதங்களுக்கு அடியில் தள்ளினோம். விஷம் நிறைந்த கொடிய பாம்புகளுக்கிடையில் தள்ளினோம். ஜால வித்தைகளை பிரயோகித்தோம். மலை உச்சியில் இருந்து உருட்டி தள்ளினோம். துஷ்ட மந்திரங்களை பிரயோகித்தோம். விஷமும் கொடுத்தோம். பட்டினி போட்டோம். கடும் குளிர், காற்று, நெருப்பு, நீர் ஆகியவற்றிற்கு அவனை உட்படுத்தியும், ஏன் அவன் மீது பெரிய பாறைகளை வீசியும் கூட அவனை எங்களால் கொல்ல முடியவில்லை. நான் இந்த துரோகியை தண்டிப்பதற்காக பல கொடிய வார்த்தைகளை உபயோகித்தும் அவனை கொல்ல பல வழிகளை கையாண்டும் எவ்வளவோ முயற்சிகளை செய்தும் அவனை என்னால் கொல்ல முடியவில்லை. உண்மையில் இந்த கொடூரமான வெறுக்கத்தக்க செயல்களால் அவன் சிறிதும் பாதிப்படையாமல் தனது சொந்த சக்தியினால் தன்னை காப்பாற்றிக் கொண்டான். ஒரு பச்சிலம் பாலகன் எனக்கு மிக அருகில் இருந்தும் சிறிதும் அச்சமற்றவனாக இருக்கிறான்.
இவன் ஒருபோதும் நிமிர்த்த முடியாத நாயின் வாளை போல இருக்கிறான். எனது துர்நடத்தையை மறப்பதில்லை. எனது எதிரியான விஷ்ணுவிடம் தனக்கு இருக்கும் சம்பந்தத்தையும் இவன் மறப்பதில்லை. இச்சிறுவன் என்னுடைய எந்த தண்டனைக்கும் அஞ்சாதவனாக இருப்பதால் இவனுக்கு எல்லையற்ற பலம் இருப்பதாக தெரிகிறது. இவன் மரணமற்றவன் போல் காணப்படுகிறான். இவனிடம் கொண்ட பகைமையின் காரணத்தினால் எனக்கு மரணம் நேர்ந்து விடுமோ? இல்லை, என் சேவகர்களை கொண்டு இக்காரியத்தை செய்ததால் தான் அவன் தப்பித்து விட்டான். ஆகையால் நானே அவனை இப்போது கொல்லப் போகிறேன். அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. சேனாதிபதி, இப்போது பிரகலாதன் எங்கு உள்ளான்? அவரது அறையில் அரசே. இதோ வருகிறேன் பிரகலாதா, மடிய தயாராகிக் கொள். ஐயோ, வேண்டாம் பிரபு, வேண்டாம். விலகிச் செல். விவேகமற்றவனே, மதி மழுங்கியவனே, குலத்தை அழிக்க பிறந்த பதரே, மனிதரில் கடைப்பட்டவனே, வம்சத்தை அடியோடு விழுங்க வந்தவனே, என் கட்டளையை மீறியவனான நீ பிடிவாதம் உள்ள ஒரு மூடனாவாய். உன்னை இன்றே யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். மூடனே பிரகலாதா, நான் கோபப்படும் பொழுது உலகங்களும் அவற்றின் அதிபதிகளும் நடுங்குவர் என்பதை நீ நன்கு அறிவாய். யாருடைய பலத்தினால் அயோக்கியனான நீ பயமற்றவனாகி என் அதிகாரத்தையும் மீறும் அளவிற்கு இவ்வளவு புத்தியற்றவனாயானாய்? அரசே, என்னுடைய பலத்திற்கு மூலம் எதுவோ அதுவே தங்களுடைய பலத்திற்கும் மூலமாகும். உண்மையில் எல்லா வகையான பலத்திற்கும் ஆதி மூலம் ஒன்றுதான். அவரே எனக்கு மட்டும் அல்லாமல் உங்களுக்கும் ஆதி மூலம். எனக்கும் தங்களுக்கும் மற்றும் உள்ள எல்லா பலசாலிகளுக்கும் ஒரே பலமாக விளங்குகிறார். கயவனே, நீ புலன்களை கட்டுப்படுத்துவதில் என்னை விட சிறந்தவன் என்பது போல் என்னுடைய மதிப்பை குறைக்க முயற்சி செய்கிறாய். இது அதிக பிரசங்கித்தனமாகும். மரண வாயிலில் இருப்பவன் தான் இது போன்ற அர்த்தமற்ற பேச்சில் ஈடுபடுவான். நீ என் கைகளால் மடிய விரும்புகிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மிகவும் துர்பாக்கியசாலியான பிரகலாதனே, என்னை தவிர ஒரு உயர்ந்தவன் இருப்பதாகவும் அவன் அனைத்திற்கும் மேலானவனாகவும் அனைவரையும் ஆள்பவன் என்று பிதற்றிக் கொண்டிருப்பது போதும். இப்போதே உன் உடலில் இருந்து உன் தலையை துண்டித்து விடப் போகிறேன். உன்னால் மிகவும் வணங்கப்படும் அந்த விஷ்ணு உன்னை காப்பாற்றுவதை பார்த்து விடுகிறேன். அவன் எங்கும் நிறைந்திருப்பவனாயின் எங்கே இருக்கிறான்? இத்தூணில் இருக்கிறானா? ஆம், அவர் இந்த தூணிலும் உள்ளார். அவன் அந்த தூணில் உள்ளானா? ஆம், அவர் அந்த தூணிலும் உள்ளார். இதோ பார்த்து விடலாம். இதென்ன விகாரமான ரூபம்! வாழ்த்துக்கள் பிரகலாதா. எங்கும் கிடைக்காத இந்த விஷ்ணு இன்று உன்னால் கிடைக்கப் பெற்றான். அடே மாயாவி, அன்று பன்றி உருவத்தில் எனது சகோதரனை கொன்றுவிட்டாய். அதற்கான விளைவை இன்று நீ காண்பாய்.
उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् ॐ नमो भगवते नरसिंहाय नमस्तेजस्तेजसे आविर्भव वज्रनक वज्रदंष्ट्र कर्माशयान् रन्दय तमोग्रसग्रस ॐ स्वाहा अभयम् आत्मनि भूयिष्ठा ॐ श्रौं तव करकमल